Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்காக வந்துட்டு டைலாக் இருக்கும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே நான் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அதோட டைலாக்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 4.17 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வருது. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கிறேன். தென் அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் வரும். ஸோ அதோட எஃபோர்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட்டும் தென் அந்த டைலாக்கோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். RIYA CREATION அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ எத்தனை டைலாக் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 4.17 செகண்ட் வரைக்கும் தான் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு லிரிக்ஸோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் 4.17 செகண்ட்லேருந்து வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.